முத்தமிழ் நாடு கவிமல தோழிகளும் காவிய தலைகளும் கவிமல தோழிகளும் கவிமலர் சோலைகளும் காவிய சாலைகளும் கருத்து நீக்கும் இசை தொழிக்க பாமாலைகளும் புவிகள் பெரின்பம் தரும் புலமையின் பிள்ளைகளும் புவிகள் பெரின்பம் தரும் புலமைகள் வேலைகளும் புலமையை கண்டே வீரல் புலமையை கண்டே வேலல் வலமை வரும் தென்னாடு புலமையை கண்டே வேலல் வலமை வரும் தென்னாடு மூவி என்ற ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு முத்தமிழ் நாடு மூவி என்ற ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு முத்தமிழ் நாடு புனித தலைவர் ஜனன தலைமைகள் பணிதர் குறியத மனுவர்கள் நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு மூவேந்தர் ஆண்டு முத்தமிழ் நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனையோடு இணைந்திடும் மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு செத்தி பத்தி மெத்து நத்தி சுட்டம் என்றும் இருந்தர மிருதக மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு முத்தமிழ் நாடு புகழாக தக்க பரிவாரம் கெட்டி மகிழ்வான தக்க மனையுடனே எதிர்கால நித்த துணைதானே கெட்டின தக்க துணையுடனே மறுத்த மகத்திடும் பகுத்த இலக்கிய படைப்பு நிறைந்த மறுத்த மகத்திடும் பகுத்த இலக்கிய படைப்பு நிறைந்த மறுத்த மகத்திடும் பகுத்த இலக்கிய படைப்பு நிறைந்த மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு உனக்கு பாவியில் சென்று இணையும் பொன்வேடு மூவேந்தர் ஆண்டு வந்த முத்தமிழ் நாடு முருகா முத்துக்குமரா கந்தா குகா சண்முகா சர்வனா உன்னையே தஞ்சம் என்று என்ன இருக்கும் என்னையும் என் நாட்டு மக்களையும் நீயே அல்கூர்ந்து காப்பாற்றி அவரைய வேண்டும் முருகா 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 வருவாயா முருகா முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே செயலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்
பக்தி பதையோடு வருவோர்க்கு ஞானப்படும் பக்தி பதையோடு வருவோர்க்கு ஞானப்படும் நம்பி மன்னனுக்கு வளர்ப்ப மகளாய் பிறந்து சீரோடும் சிறப்போடு வாழ்ந்து வர நான் உலகை ஆளும் வந்த ஆதி பராசக்தி வணங்கிவிட்டு மற்ற வேலைகளை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். காத்திருப்பது யாருக்காக? அந்த முருகன், சண்முகன், சரவணன், குகன் அவருக்காக காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அவரை நினைத்து, அவரை அனுதினமும் நினைத்து எப்பொழுது வருவார் 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 என்று உருகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே என் மனசை பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டும் கண்ணே கண்ணே. என் மனசை பறி கொடுத்து சொல்லிக்கிறாங்க. 4 பேர் போன பாதை எந்த பாதை? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெற்றவங்களோட அந்த குருவோட தெய்வத்தோட அனுசரணையும் ஆதரவும் இருந்தார் என்றைக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பான முன்னேற்றம் ஒன்று உண்டு. அப்படிங்கிற காரணத்துக்காக மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு நாள் போதுமா? ஆசைகளை சொல்ல ஏன்னா ஒரு வாரம் பத்தாது, ஒரு மாதம் பத்தாது, ஒரு ஆண்டு காலம் பத்தாது. யுகம் யுகமாக அவருக்காக காத்திருந்து அவரிடம் அனைத்து ஆசைகளையும் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. ஆனா அவர் வரணுமே. எப்ப வருவாரு? பார்க்கும் போது அப்படிலாம் தெரியாது, பழகி பார்த்தாதான் தெரியும் உங்க அருமை என்னங்கிறது. அது போல காதல் வயதுக்கு தகுந்த மாதிரி பிரிக்கிறோம். 20 வயதுல வருவது இளமை காதல், 30 வருவது புரட்டு காதல், 40 வருவது நட்பு காதல், 50 வருவது அனுபவ காதல், 60 வயதுல வருவது ஆன்மீக காதல். ஆன்மீகத்தோட கொஞ்சம் அன்பும் கலந்துருக்கணுங்க. 60 வயதுக்கு மேல ஆசையெல்லாம் இருக்கும். ஆனா எது
ஏங்க அது உண்மைதான். நீங்க சொல்றது செயல்படாது. என்ன செயல்படாது? 60 வயதுக்கு மேல ஓடி ஆடி வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும் என்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனா வயோதிகம் என்று சொல்லக்கூடியதால செயல்படுத்த முடியாம போகும். அதனாலதான் காட்டுள்ள போது சொன்னே புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்ப சொன்னீங்க? அதான் சொன்னேன் செயல்படாதுன்னு அது விளக்கம் கொடுக்குறீங்க. அது சரி. அது போல ஏன்னா 4 பேர் போன பாதையில போகணும்னு நான் சொன்னேன். ஆனா அங்கே 4 பேர், இங்க 4 பேர் யாருன்னு தெரியுமா? நீங்க தானே. ஆனா சாப்பாட்டுல உப்பு இல்லாம இருக்கிற மாதிரி நீங்க 4 பேர்ல ஒரு ஆள் இருந்தாலும் அப்படி சப்புன்னு போகும். 4ஓட 5 சேரணும். 5 சேர்ந்தாலும் அதுக்கு சிறப்பு. 5 யாரு? நீதான் ஆண்டவர் தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பண்ணாங்கும்பை சேர்ந்த அண்ணா ஒளிப்பெருக்கி ஆண்டவர் அண்ணாவர்கள் நன்றி நன்றி. எங்க போனாலும் இந்த மைக்ஸினால ஒரு சந்தோஷம். வரும்போதே பார்த்தேன், அப்படி ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். பண்ணாங்கும்பை ஆண்டவர்னா இருந்த போதிலும் அருமையான ஒளிப்பெருக்கி அமைத்து கொடுத்து எங்களுக்கு பாராட்டுக்களை வாரி வழங்கும் வாரி அவர்கள் தான் உதவி பண்ண முடியாது இல்லையா? அதுபோல அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நடிகர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாலை எடுத்து பூ மாலையா தொடுத்து கழுத்துக்காக அவருக்காக காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையில் கார்மிகம் கொண்டாடப்படி சேர்ந்த கார்மிகம் அவர்கள் அன்பளிப்பாக வழங்கினார். நன்றி நடிகர். அப்படியே இருக்கு அங்க சொட்ட விழுகாம. இன்னைக்கு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்னமா? அப்பா வந்திருக்காரு இன்னைக்கு. மற்ற ஊரெல்லாம் அப்பா வெளியிலே விடுறது இல்ல, கொல்ல பக்கமே விஷயத்தை கேட்டு கொல்ல பக்கமே அனுப்பி விட்டுறது. இன்னைக்குதான் அப்பா வந்திருக்காரு. அப்பா தானே முக்கியமா அம்மா வளர்ச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல. இனிமே 2 பேரும் வந்தா தான் தெரியும். அது மாதிரி ஏன் ஆளு வேற, அவர் வேற காணோம். வருவாரா? தோல் வேற ஒருத்தி இருக்காது. அழகு நாள் அழகு, அப்படி ஒரு அழகு. வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மாமா உனக்கு ஒரு தூது விட்டு அந்த
நல்லா மங்களம் உண்டாகட்டும். அழுத்த காரணம் ஒரு முக்கியமான விஷயம். என்னமா? அப்பா இன்னைக்கு வருகை தந்துள்ளார். எப்படி 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 அப்பான்ற நான் நம்பவே மாட்டேன். எந்த ஊருக்குமே அப்பா வர்றதே கிடையாது. இந்த ஊருக்கு அதிசயமா வந்திருக்காருன்னா என்ன விஷயம்? இன்னைக்கு உங்களுக்காகவே பிரியப்பட்ட அப்பாவை கூட்டி வந்துரும். அது என்னமா எனக்காக பிரியப்பட்ட அப்பா அப்பா வரணும் வருத்தப்படுறேன். அதனால அப்பா வந்திருக்காரு இன்னைக்கு. உங்களோட ஏக்கத்தை தீர்த்து வச்சிருக்கோம் இன்னைக்கு. எங்க அப்பா வந்திருக்காரு. ஆமா சரி அப்ப அடுத்து வருங்கள். அதே நைனா அப்பா முகரே அப்பான்னு கூறி மரியாதையா அப்பா என்றும் இல்லாமல் இன்று அதிசயமாக என்னை சந்திக்க வந்த காரணத்தை தெரிவிங்கள் பார்ப்போம். எட்ட வாடி எடுத்த விட்டுட்டு மகளே என்ன பண்ற மகளே? நீங்க காவலுக்கு செல்ல வேண்டும். என்ன காவலுக்கு? தண்டனை சிந்தனை கொஞ்சிகள் காவல் காயப்படுத்தி விடாமல் ஆலோலம் சோ அப்படி என்று பாட்டு பாடி விளையாண்டு மகிமையை கொண்டாட வேண்டும். பாட்டு பாடி விளையாடணுமா பறவை விரட்டணுமா? பறவையை விரட்ட வேண்டும். காயம் படுத்தாமல் விரட்ட வேண்டும். காயம் படித்தால் காயம் படுத்தே உன்னை பார்த்தாலே அப்பா போல தெரியும். காயம் படுத்தா என்ன அப்பா காவலுக்கு போகணும். அவகிட்ட விளையாடக்கூடாது. என்கிட்ட பேசிட்டு போது மகளே எட்டவா மகளே அங்கிட்டு போய் சொல்லுங்க. அங்கிட்டு போய் சொல்லுங்க. ஏய் என்னடி உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் முடிவு? உள்ளதான் உங்க தொல்லை தாங்க முடியல. வெளில வந்தா இங்கேயுமா? மறுநாள் எத்தனையோ மேடையில சந்திச்சிருக்கிறான். ஆனா பரவாயில்ல. ஆனா நான் இங்க கண்ணியமா நான் செய்ய வேண்டும். அதனால சரி விடு. அப்பா எனக்கு ஒரு சந்தேகப்பா. காவலுக்கு போகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 7 பேர் ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு பொம்பளை பிள்ளை என்ன காட்டுக்கு அனுப்புறீங்களே அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? மகளே நீ மட்டும் அதை கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறாங்க. சரி 7 பேரும் வருவார்கள். அதுக்கு ஒரு தோழி இருக்கு. இல்ல காரணம் என்னன்னு கேக்குறேன். இப்ப 7 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் காவலுக்கு அனுப்பலாமே. பொம்பளை பிள்ளை என்ன காவலுக்கு அனுப்புறீங்களா? அது காரணம் என்ன? நாட்டு மக்களுக்கு அதுதானே குறைபாடு. என்ன குறைபாடு? ஏன் குறை சொல்றாங்க நாட்டு மக்கள்? ஏன்னா நாட்டுக்கு உகந்தது நீதானம்மா. மன்னனுக்கு ஒரு நீதியா மக்களுக்கு ஒரு நீதியான்னு குறை சொல்றாங்க. குறை சொல்ல காரணம் என்ன? அதுதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். அதாமா என்னதான் நாட்டு மக்கள் குறைபாடு எதுக்காக பேசுகிறார்கள்? எதுக்கு பேசுறாங்க? வள்ளி வந்து விட்டார்கள். வள்ளி முருகனுக்கு சேர வேண்டும். சரி ஏன்னா நாட்டுக்கு சேராது இல்லையா? நாட்டு மக்களுக்கு சேர மாட்டோம். ஏன்னா நாட்டுக்கு நாட்டுக்கு ஏன் வந்தது? வள்ளி தெய்வான ஏன் வந்து பேசினது? முருகனுக்கு தாமா. அப்படியா? அப்பா நான் அதை கேட்கல. முருகனுக்கு தான் வள்ளிங்கிறது உலக மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனா காவலுக்கு என்ன போக சொல்றீங்களே காரணம் என்னன்னு கேட்டேன். நீ மட்டும் போக வேண்டாமா? அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்களா இல்லையா? மீண்டும் தலைப்புச் செய்திகள். எங்க அப்பா சரி ஏன்னாப்பா அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இருங்க அதை ஆட்டிக்கிட்டே இருக்காது. எத்தனை நேரம் பிடிச்சிட்டு விரட்டலாம்ப்பா. இருங்கப்பா ஏன் அவசரம்? உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? வெளியில எத்தனை பேர் நாங்க நிக்கிறோம். விடிய விடிய நாங்க தான் நிக்கிறோம். உள்ள போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? தூங்க போறீங்களா? இல்லம்மா பேசாம இல்லைங்க அப்படி. இந்த தொல்லைக்கு தாண்டி ஒரு அப்பாவும் வர்றது. ஊருக்கு சம்பளம் சொல்லி தொகை கணக்குல வாங்கிட்டு போறேன். ஆண்கள் உழுது பயிரிட வேண்டும். பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு போகணும். நம்மளுடைய குல பண்பு அது. அதனால காவலுக்கு என்ன அனுப்பணும்? எனக்கு உள்ள புச்ச பயிர மாதிரி இங்க என்ன பேசுகின்றோம்? கவனமாக இருக்கு கேளு. அப்பா இப்ப காவலுக்கு என்ன போக சொல்றீங்க? சரிதான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா உங்க சொல்ல தட்டாத பிள்ளைனா பெற்ற பிள்ளைங்களே கள்ளிப்பால் வச்சு கொள்ற உலகம் இது. அப்படி இருக்கும்போது வளர்ப்பு பிள்ளை பெண் பிள்ளையா இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து அனுசரிச்சு இப்படி வளர்த்து இந்த அளவுக்கு விட்டுருக்கீங்க. அதனால நீங்க சொல்றது அனைத்து நான் கேட்கிறேன். அடிய சித்தம் காவலுக்கு போலாம். 7 பேர் வர்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த பிள்ளை மட்டும் தான் எனக்கு துணைக்கு வருதா? வேற வாய முடி. நீ துணைக்கே வர மாட்டேன். வேலைக்கு தான் வருவேன். சொல்லலாம் காட்டிக்கல இந்த பரா பறக்கிறவா? நீ அப்பா பின்னாடி வீட்டுக்கு கிளம்பி. அதுக்கு இன்னும் மகன் இருக்கிறான். தலைமகன் அண்ணா வராதா? வேற யாராவது வராங்களா? புதுசா வேற யாராவது வராங்களான்னு கேக்குறேன். புதுசா ஒண்ணு இல்லம்மா. புதுசா ஒண்ணும் இல்லையா? ஆமா புதுசா ஒண்ணும் இல்லையா? சேர்த்து வச்சிருக்காரா? எப்ப இருந்து எப்பப்பா? இன்னொரு சொல்லவே இல்ல. அந்த பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா மகுமையே வேற. நீங்களும் ஒரு நோக்கமா தான் தெரியவே போல இருக்கு. பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்க இப்படி அலையக்கூடாது. புரியுதா? நீங்க எல்லாம் அப்படி அலைஞ்சீங்கன்னா நாங்கெல்லாம் என்ன பண்றது? அப்பா அப்படி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அப்படி கேட்டாக்கா நீங்க என் வாயை வச்சு சும்மா இரண்டி சட்டை முழுன்னு இருக்கலாமா? என்ன நீங்க சிறு வயசு
சிறு வயசு. சரி, இருந்தாலும் நீங்க சொல்றது கேக்குறப்பா. எப்படி பறவை விரட்டணுங்கிற விவரத்தை சொல்லிட்டு கிளம்புங்க. நீ இருக்கிறதால தான் சொல்ல மாட்டாரு, சும்மா வாய முடியும். வாயை கூட திருப்பி வச்சிருவான், தாயம் பற்றி வச்சுக்கணும். சொல்லுங்க, பறவை விரட்ட சொல்லுங்க. என்ன அன்பு மலர்களே நம்பியிருங்கள், அது நாளை நமரே இந்த நாளும் நமதே. நாட்டுக்கு ஒரு குறைபாடு இருக்கிறது. சாமிநாதை பற்றி எங்க அப்பா இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே ஒரு நிலவரமா வேடனாக வந்து ராசப்பாட்டாக பேர் எடுத்து அடைக்கல சாமி அப்பா அவர்களும் எத்தனையோ ஒரு நடிகர்கள்லாம் இங்க வந்து அவர்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் கொண்டாடிட்டு போன ஊர் பாட்டாங்குடி. அதனால உனக்கு கண்டுபிடிச்சு சமுத்திரப்பட்டி அம்மா புதுசா ஒரு பொம்பளை பிள்ளை வேலைக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எங்க இருக்கா? பாண்டகுடி சேர்ந்த முத்துகர் அவர்கள் நபிராஜன் நடிக்கும். முத்துகர் அவர்களுக்கு 50 ரூபாய் நம்பிப்பாக கிடைக்கிறார். பொம்பளை பிள்ளை நம்ம கூட துணைக்கு வர்றா அப்படின்னு அப்பா சொன்னாரு. எங்க இருக்கா, என்ன பண்றாங்கிற விவரம் தெரியல. 2 பேரும் வேலை சொல்றோம். இப்பதான் நம்ம ஐட்டம் வருது. ஆஹா பாடி இடம் பொருள் ஏவல் இருக்கு. ஒரு பச்சை பிள்ளை வந்துச்சுன்னா போட்டு மட்டார் நடிக்கும். ஆமா, நீ எந்த ஊரு என் கண்ணுல சிக்காம போயிட்ட? எந்த ஒரு மனம் உள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாங்க, மலவரத்தில கேட்டாங்க, மதுரை கேட்டாங்க, காரக்குடியில போட்டாங்க. எத்தனை பேரு போட்டாங்க? 50 பேர் போட்டாங்க. கம்பெனி வச்சு கேட்டிருக்கேன். 50 பேர் நாடகத்துல போட்டாங்க. அப்புறம் பெட்டிக்காரு உண்மையுமே சொல்றேன், ஆளு அழகா லட்சணமா இருக்கு. ஆகா, அவை சமயத்துக்கு தேவைப்படுவ போல இருக்கு. உங்களை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏண்டி? உங்களுக்கு எம்புட்டு வேலை. ஏன்? ஆமா, காலில் அமுக்கணும், கையிலயும் அமுக்கணும், வாயில வாங்கியும் பாடணும். இந்த 3 வேலை பாக்குறா நீங்க ஒரு ஆள்யா. என்ன பண்றது? எங்க அப்பனை சொல்லு இதுல விட்டுட்டாரு. 1 பேர் இருந்து அந்த பிள்ளை டான்ஸ் கட்டி பிடிச்சிட்டாரு. அப்படி நீங்க வாங்கி வர இப்படி. ஆனா என் தோது வர்றது மிருதங்காரதான். 2 நிக்க வச்சு 1 படுக்க போட்டு டமக்கு டமக்கு நடிக்கிறாங்க. செத்தத்தோட இந்த வாங்குது. அவ்வளவுதான், தோடு 2ஆயிரமே மூட்டு புரிஞ்சிடும். அடியே
சின்னவளே கிண்ணம் சிவந்தவளே. என்னது? கிண்ணம் சிவந்தவளே. நல்ல வேலை. வணக்கம்டி. வணக்குண்டியா? உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. ஏன் என்னடி வந்தது குண்டி கிண்டின்னு இருக்கு? வணக்கம்டி, உன்னை ரொம்ப பிடிக்கும்டின்னு சொன்னேன். அடி ஆமா. ஆண்டி நீ வேற. ஏன் இவ்வளவு வருத்தமா பேசுற? நான் கிடக்கிற கடையில் ஏண்டி? யார்ட்டையாவது கிடந்தான குழப்பம் நடத்தியா ஒன்றும் கிடக்கிறது வேலை இல்லாம ஆமா சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் இவ்வளவு சோகமா பேசுற, வருத்தமா பேசுற? என்னடி வாழ்க்கை? என்ன இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. என்னடி நம்ம வாழ்க்கையில என்ன குறைஞ்சு போயிட்டு ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுற? வர வர நான் உலகையே வெறுத்துட்டேன். ஏய், என்னடி சொல்ற? உலகத்தையே வெறுத்துட்டேன். அப்படி சொல்லி நீ பாட்டுக்கு ஒட்டடின்னு என்னமோ சொல்லி. இந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கையே ரொம்ப சிரமமான வாழ்க்கை. ஏன் இதுல என்ன சிரமத்தை நீ கண்டுபிடிச்சிட்ட? நம்ம போன ஜென்மத்துல ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கோம். ஏன்? அதனால்தான் இந்த ஜென்மத்துல பொம்பளையா பிறந்து ரொம்ப அவதிக்குள்ளாகிறோம். என்னன்னா அப்படி அவதிப்பட்டுட்ட? சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை எந்த வாழ்க்கையில இந்த பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தான். எப்படி நீ சொல்ற? பிறந்திருந்து சாகர வரைக்கும் நம்ம வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கை. பிறந்த உடனே அப்பா அம்மா பாதுகாப்பு, ஆமா. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டு அண்ணன் தம்பி பாதுகாப்பு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா புருஷனோட பாதுகாப்பு, காலமூல கடைசியில பிள்ளைங்க பிள்ளையோட பாதுகாப்பு. பாதுகாப்பு. இந்த வாழ்க்கையும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையா போச்சு பாத்தியா? ஆமா காட்டுக்குள்ள 2 பேர் தனியா தானே இருக்கும். ஆமா. இப்ப அவுத்து போட்ட அம்மனை குண்டியோட சுத்தம் ஐயோ, அப்படிலாம் சுத்தம் நம்மள பொம்பளை பிள்ளையடி. முடியாது. ஏன்னா பெண்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்கு. இப்பவே இந்த கட்டுப்பாடு நம்மளுக்கு 5 வயசுலயே வந்துடும். 5 வயசுலயே அவனை கட்டியோட தான் சுத்துவான். அப்பவே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? போட்ட குழந்தை என்ன வெறுமணி நான் சுத்துறேன், சிறப்புடைய நாய், அந்த சிமிஷ போடு, அந்த நமுசரை போடு அப்படின்னு சொல்லி தலைமணி ஒரே மாற்ற மாதிரி நமக்கும் மாட்டி விட்டுருவாங்க. இது 5 வயசுல. சரி. ஆனா ஒரு பொம்பளை வயசுக்கு வந்துட்டா கொலையா கொள்றாங்க. ஏன் என்னடி ஆச்சு? ஒரு பொம்பளை வயசுக்கு வந்துட்டா தனியா குச்சி கட்டி உட்கார வச்சு விடுவாங்க. ஆமா. அரண்மனை மாதிரி வீடு இருக்கும். நம்ம இனம கொலை செஞ்ச மாதிரி 4 பீத்த குடிசை கூட லவக்கும் தள்ளி விட்டுருவாங்க. கேட்டோம்னா தீட்டுங்கிறாங்க. ஏண்டி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? தீட்டுங்கிறாங்களே, என்னடி அது? தீட்டுன்னா அப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு தெரியலடி. தெரியலையா? அப்படி தீட்டுன்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? ஏன் சொன்னாங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு பூட்டு ஓப்பன் ஆகுது இல்லையா, அதனால தீட்டுங்கிறாங்க. என்னைக்கு நம்மளுக்கு பூட்டு ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு அம்புட்டு பைபிளையும் சாவியை தீட்ட ஆரம்பிச்சிருங்க. அவங்க தீட்டாங்க இல்லையா, மனுஷனுக்கா ஜென்ரேட் சாவியை தீட்டு வருவார். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை வயசுக்கு வந்தாலே கிளவிய சும்மா இருக்க மாட்டாங்க. இத்தாந்தண்டி உலகத்துக்கு முன்னாடி லபக்குன்னு போட்டுருவாங்க. கேட்டோம்னா காத்து கருப்பு அண்டாம இருக்கும். அதனால அதுக்கு அந்த உலக்கைய போடுறாங்க. இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை. இந்த உலக்கை ஏன் தெரியுமா போடுறாங்க? இந்த மாதிரி பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல்லு குத்துறதுக்கு, மிளகா குத்துறதுக்கு, மல்லி குத்துறதுக்கு எங்கடி உரல் உலக்கைக்கு வேலை இல்லாம போச்சு. உரலை கொண்டு போய் லவக்கும் கவனிச்சுட்டாங்க, உலக்கை கொண்டு போய் பரணி மேல கொடுத்தாங்க. அப்பா பாத்தியா? அம்மா பாத்தியா? எம்புட்டு நாள் ஆச்சு. அம்மா பாப்பமா? அம்மா அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையும் ஜோறும் போட்டு தீய கரைச்சு போட்டு. என்னடி இது? பொம்பளை பிள்ளைன்னா அடக்க வைப்பான மூடுறது. நான் மூடி வச்சாதாமா மதிப்பு, திறந்துட்டீங்கன்னா மரியாதை இருக்காது. எனக்கு இப்ப நல்ல மூடுதாம்மா. என்னடி நல்ல அழகா இருக்கு. நீ போய் எட்ட பிடிக்கும். ஆனா எத்தனையோ பொம்பளை பிள்ளை பாத்துருக்கேமா. ஆனா உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுமா. 1000 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் நீ வந்து அந்த இடத்துல நின்னா அதுக்கு நிகர் அதுதாமா. ஏண்டி? நான் தெரியாம ஏற்கனவே மைக் ஸ்டாண்ட் உங்களுக்கு எப்படி தோல்ல தானே கையாச்சு வலிக்கு நீங்க வந்துருச்சு. ஆமாடி, ரொம்ப வச்சிடாதீங்க, மேற்கொண்டு இறங்கிடும். சரி, நல்லா அழகா இருக்கமா. நீ என்னமா தடவி குடிக்கிற? இப்படி பல பலன் இருக்கு, என்ன தடவி குடிக்கிற? செங்கட்டியை போட்டு குடிக்கிறேன். அப்படியா? சரி, நல்லா அழகா இருக்க. இந்த ஆடை எல்லாம் எங்கடி வாங்கினேன்? ஜவுளி கடையில பழைய துணியில வாங்கினேன். அதுலடி ஜவுளி கடையில பழைய துணியில வாங்கினேன். பழைய வயசு நெளிவுவாங்கல, பழசா வாங்குறியா? பழசு வருவாங்க, அத வாங்க போறியா நீ? எத்தனை குண்டாஞ்சட்டியை உடைச்சதோ. சரிப்பா, அப்பா காவலுக்கு போக சொல்லிருக்காரு. ஆனா வர காவல் பக்கம் பிடிக்கலமா. எப்ப பார்த்தாலும் அங்க போகாத இங்க போகாத, அதை செய்யாத இதை செய்யாத என்ன சொல்லிட்டே இருக்காரு. உண்மையை சொல்லவா? என்னம்மா? உண்மையிலே எனக்கே காவல் பார்க்க பிடிக்கலமா. ஏமா? ஏதாவது படங்களும் பார்த்தா வர மாட்டேங்குது. ஏமா, எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சிறப்பா செய்யற திறமை நமக்கு இருக்கு. இருப்பதை கொண்டு சிறக்க செய்யணும். சிறக்க செய்யணும் கண்டிப்பா. நன்றைய செய், இன்றைய செய். எத்தனை தண்ணி போல என்னடி ஓன் ஜெயிச்சுட்டு இருக்கு? என்னடி இது? இப்படி கண்ணு வந்தே அப்படி போச்சு. போய் சுத்தி போடணும். எனக்கு தான் எங்க
அதுக்கப்புறம் மற்ற வேலையை கவனிக்கலாம். தெரியுமா, தெரியுமா? என்னடி பாருங்க. ஏய், அவர் பாவண்டி வயசானவர், அவரையாவது விட்டு வைடி. உன் கெட்ட கெட்டுக்கு இது கேக்குது எங்கி நோக்கத்தை பாரு. ஏன்? உனக்கே புரியாதா? கிளை, கிளை, கிளமான வெயிலே, அழகா மயிலே, பறந்த மழை பொறுத்தே மாலே, பத்தினி மாமத்தானே. பாட்டு முடிச்சு 1 மணி நேரம் ஆகுது. ஆடிட்டு இருக்க கீழே விடுறீ. ஐயோ கீழே விடுறீ. ஏமா இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை உள்ள உள்பாவனை கட்ட பழக்கம் கிடையாது. ஓடி பொம்பளை பிள்ளை இப்ப சும்மா சும்மா தூக்கிறீ. எதுக்கு தூக்குறேன்? வெட்டிக்காரர் உன்னை குறு குறுன்னு பாக்குறாரு. நானும் இப்பதாம்மா பாக்குறேன். என்னத்த மக்காளி முட்டு மோசம் இருக்கு. என்ன ரெண்டி சேவிங் பண்றது இல்லையா? பிளேடு கிடைக்கல. ஓடி நான் காலைல வாங்கி தரேன் பிளேடு. சரி, அவரு தயாரா இருப்பாரு போல இருக்கு. ஆமா. சரி மருதல, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்டி. வேணாம். கல்யாணம் பண்ணி வச்சுனா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். வேணாமே வேணாம். ஏமா நான் கேக்குறேன். எடுத்து போச்சு. ஏமா வெள்ளி என்னங்க? கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா? கண்டிப்பா முடிஞ்சிடும். எப்படி? சில பேருக்கு முடியும், சில பேருக்கு பிடிக்கும். அது அவங்க மனசை பொறுத்ததுக்கு. இருந்தவரும் இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்குமா வேணாமா? வேணாமா. ஏமா இப்படி வெறுத்து பேசக்கூடாதுமா. ஒரு ஆண் துணை கண்டிப்பா உனக்கு வேணும். வேணாமா. ஏண்டி எனக்கு பேந்து பேந்து வருது. பயந்து பயந்து வருதாண்டி. எங்க பேருந்து வருது? பயந்து வருதாண்டி பிள்ளைக்கு. ஏமா அப்படி பயப்படுற? நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உன்னை கண்ணு கருத்துமா பாதுகாப்பா வச்சு பாருடி. அப்படி யாராவது கிடப்பாங்களாம்மா? ஏன்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னால பெத்த வீட்டுல இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா நம்மள வச்சிருப்பாங்க. சரி. எச்சி தட்ட கூட நம்மள எடுக்க விட மாட்டாங்க. ஆமாடி. ஆமா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணே மணியே முத்தைய ராசாத்தின்றாங்க. 60 நாள் போக 30 நாள் ஆக மொத்தம் 90 நாள். அதுக்கப்புறம் 90 நாள் முடிஞ்சு 91 நாள் ஆரம்பிச்சோட கஞ்சா உருட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. என்னடி சொல்ற? அப்படி எல்லாம் இல்லாம நல்ல மாப்பிள்ளையா உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளைய பாப்பட்டி. உன் அழகுக்கு அந்தஸ்துக்கு நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எங்கேயோ இருக்கணும். என்னடி? என்னடி? அவதான் உங்களுக்கு தோழியா? ஏன்? நான் உங்களுக்கு உயிர் தோழி இல்ல. நான் என்ன மயில் தோழியா? அவளுக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்ணி வைப்பியா? ஏமா உனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. ஆனா எங்க அண்ணன் 7 பேர் இருக்காரு. நான் சொல்றதை கேளுங்க. என்னம்மா? எதுக்கு 2 பேருக்கு சண்டை? ஒரே பையனை பாருங்க. பார்த்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாவம் அந்த பையன். இங்கே காட்டுறேன். ஏய் 10 மாசம் நான் குத்தகைக்கு எடுத்துக்கிறேன். நீ 2 மாசம் குத்தகைக்கு எடுத்துக்கோ. இந்த மாதம் நீயே வந்து நீயே வச்சுக்க. ஒரு தொல்லையே இல்லங்கிறா. மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாருமா? நம்ம ஆண்டவர் மைக் செட்டுக்காரன். பாவம் அவரு சிவசிவான்னு உட்கார்ந்துருக்காரு. அந்த அண்ணன். ஏன் அவரை போட்டு இருக்கிற? ஆளு கருகுமுன்னு இருக்காரு. கருப்புதியா? ஆனா பருப்ப வலிப்பாப்புல. உனக்கு எப்படி தெரியுமா? முன்னாள் வேலை பார்த்திருக்கோம்ல.
கொடுமடி இதெல்லாம். சரிம்மா இருந்தாலும் காவலுக்கு போகணும். ஆனா நல்லா 3 பேரும் சேராம செய்திருக்கணும். ஏம்மா? என்னம்மா உங்க மனசு எப்படிமா இருக்கு? என் மனசு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல இதமா வரும்போது பயந்துட்டே வந்தேன். போற இடம் புது இடமா இருக்கோ, அப்படித்தான் இருக்குமோ இப்படித்தான் இருக்கும்னு பயந்து வந்தாலும் இடத்தை பார்த்தது மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அப்படித்தாமா இருக்கு, பயமா தான் இருக்கு. கழுத போக 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 கழுத போக போக என்னடி கழுத போக கழுதைத்தானே எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி வர வர சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப வரும்போது உன்னை பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், எல்லாரையும் பார்த்து மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிமா இருக்கு? எனக்கு சந்தோஷம், இவனுக்கு மகிழ்ச்சி. எங்க 2 பேருக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கா? எனக்கு இப்படித்தாமா இருக்கு. வர வர உண்மையுமே சொல்றேன், உன்னை உள்ளது உள்ளபடி சொல்லிட்டேன். எங்க நான் எடுத்து காமிச்ச மாதிரி இவ்வளவு எடுத்து கடை சொல்லுங்க. அது டூப்ளிகேட் நீ வச்சிருக்க. இயற்கைக்கும் செயற்கைக்கும் நிறைய வித்தியாசம். 90 வயசானாலும் வண்டி இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆமா, அது உண்மை. அதுதான் சொன்னாங்க, இயற்கைக்கும் செயற்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இயற்கைங்கிறதால அவ எடுக்க முடியாது, செயற்கையில நீ என்ன வேணாலும் பண்ணலாம். இது என்ன, இதுக்கு மேலேயே பண்ணலாம். அதனால காதல் வைபோகமே